கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். சென்னையிலிருந்து அன்பு சகோதரர் சேகர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. கன்னி தெய்வத்தின் மூத்த மகனே வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பதிவு 345வது பதிவு போட்டது மிகவும் மகிழ்ச்சி. அதுவும் பௌர்ணமி திருநாள் அன்று பதிவு வந்தது. உங்கள் குரல் ஒலித்தது. பக்தர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து கன்னி தெய்வங்களுக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், ஆனந்தம், பேரின்பம் பதிவுகள் தொடர்ந்து ஒலிக்கும் என ஆவலோடு எதிர்பார்க்கும் பக்தன் சேகர் என்று அனுப்பியிருக்கிறார். அது அவர் எழுதியிருக்கிறது எப்போவுமே அடுக்குமொழியில் தான் எழுதுவார். அதை நான் இப்போ ஷார்ட்டாக நிறுத்தி சொன்னதுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அனைத்து கன்னி தெய்வங்களுக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், ஆனந்தம், பேரின்பம் பதிவுகள் தொடர்ந்து ஒலிக்கும் என அவளோடு எதிர்பார்க்கும் பக்தன் என்று அனுப்பியிருக்கிறார். மகிழ்ச்சி உறவே, நிச்சயமாக நம் பதிவுகள் இனி தொடர்ந்து வரும். 345வது பதிவை பார்த்துவிட்டு பதிலளித்திருக்கிறீர்கள். இங்கு 385வது பதிவு நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 40 பதிவுகள் கழித்து தான் உங்கள் கேள்விக்கே பதில் தருகிறேன். இந்த நிலைமையில் தான் நம் நிலைமை ஓடிக்கொண்டு இருக்கிறது. மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த கேள்வியை வாசித்து பதிலளிப்போம். சத்யமூர்த்தி என்பவர் கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். கன்னி தெய்வமே துணை. அண்ணா, இன்று உங்கள் பதிவை பார்த்ததும் எனக்கு புத்துயிர் வந்தது. அண்ணா, பேரின்பம் அண்ணா. கன்னி தெய்வமே துணை அண்ணா. நலமாக இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா அண்ணா? உங்கள் பதிவை எதிர்பார்த்து இருக்கிறேன். தினமும் பதிவு போடுங்கள் அண்ணா என்று கேட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக பதிவு போட்டு விடுவோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். ஐயா, உங்கள் நம்பர் கொடுத்தால் என் நிறைய கேள்விகளுக்கு பதில் அறிய முடியும் என்று ஒருத்தர் கேட்டிருக்கிறார். சுமதி சுந்தரராஜன். என் நண்பர் உள்ளே இருக்கிறது. நீங்கள் உள்ளே ஒவ்வொரு பதிவுகளையும் பார்க்கும் பொழுது என்னுடைய நம்பர் உங்களுக்கு தானாகவே கிடைத்துவிடும். முதலில் 1வது பதிவிலிருந்து இன்றைய பதிவு வரை நிதானமாக பாருங்கள். ஒவ்வொன்றையும் கேட்கும் பொழுது உங்கள் கேள்விக்கான பதில் உள்ளே இருக்கும். ஏனென்றால் இங்கே ஆயிரக்கணக்கான கேள்விகளை மக்கள் கேட்டிருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகள், கன்னி தெய்வத்தின் குழந்தைகள் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த கன்னி தெய்வத்தின் குழந்தைகள் கேட்டது இந்த கன்னி தெய்வத்திற்கு உள்ள குழந்தையான சுமதிக்கு நிச்சயமாக பயன்பெறும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். ராதிகா செல்வராஜா, அன்பு பிள்ளை, தஞ்சாவூர். கன்னி தெய்வம் துணை. ரூபனிசா லைசால் அத்தைகள் துணை. அப்பா, நீண்ட நாட்களுக்கு பிறகு பதிவு போட்டது மிகவும் மகிழ்ச்சி. நேரம் கிடைக்கும் போது ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடமோ நம் கன்னி தெய்வ உறவுகளுக்கு உங்கள் தெய்வீக குரல் ஒலிக்கட்டும் அப்பா. உங்கள் குரல் கேட்டால் நம் கன்னி தெய்வங்கள் மென்மேலும் வலிமை பெறுவார்கள் அப்பா. அத்தைகளின் குரல் கேட்டதும் எலுமிச்சம்பழம் மட்டுமல்ல, அனைத்துமே எங்கள் வாழ்க்கை தரமாகவும் தன்னலமற்றமாகவும் மாறிவிட்டது. கன்னி தெய்வம் துணையப்பா என்று சொல்லியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்தபடியாக அதே அன்பு பிள்ளை எழுதியிருக்கிறார்கள். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணையப்பா, இது போதும். நம் கன்னி தெய்வ உறவுகளுக்கு நீங்கள் கேட்டது எப்படி இருக்கீங்க உறவுகளே என்றதும் நம் உறவுகளுக்கெல்லாம் உயிர் வந்தது. பதிவு போடவில்லை என்றாலும் இப்படி கேட்டால் போதுமப்பா, அத்தைகள் துணையப்பா என்று கூறியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக அன்பு பிள்ளை யோகராஜ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை அண்ணா, நீங்கள் கூறியபடியே வீட்டு வேலைகள் நடைபெற்று வருகிறது. தளத்தை முழுவதுமாக அகற்றிவிட்டு டைல்ஸ் பதிக்கிறேன். மேலும் பதியை சற்று விரிவாக்கம் செய்து அதிலும் டைல்ஸ் பதிக்க விரும்புகிறேன். நல்லதே நடக்கும் கன்னி தெய்வம் துணை அண்ணா என்று கூறியிருக்கிறார். நிச்சயமாக நல்லதே நடக்கும். இதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும், கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த மாதிரியான நல்ல காரியங்களை என்னிடத்தில் சொல்ல வேண்டும். நாங்கள் கன்னி தெய்வத்தை எடுக்கும் பொழுது எந்த நிலைமையில் இருந்தோம், இப்பொழுது என்ன நிலைமையில் இருக்கிறோம், இப்பொழுது எந்த அளவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதையெல்லாம் சாட்சியாக நீங்கள் கூறும் பொழுது அதை மற்றவர்கள் கேட்கும் பொழுது ஆனந்தம் அடைவார்கள். அவர்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி வரும். நாமும் நம் கன்னி தெய்வத்தை எடுக்க வேண்டும், வழிபட வேண்டும், வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் மேலோங்கும். அதுபோல் போன பதிவில் நான் சொன்னேன், ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. அவங்களுடைய ஆனந்தத்தை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள், மகிழ்ச்சியை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள் என்று கூறினேன். ஆம், கோயமுத்தூரைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி. கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு முன்பு கன்னி தெய்வத்திற்காக, அவர்கள் யாரென்றே எனக்கு தெரியாது, நம் கன்னி தெய்வத்தின் மூலமாக, கன்னி தெய்வத்தின் குடும்பத்தின் மூலமாக இந்த சேனலை பார்த்து இங்கே நான் பேசக்கூடியதுகளை கேட்டு
அந்த கன்னி தெய்வத்தின் அருமையை உணர்ந்து என்னை காண என் இல்லத்திற்கு வருகை புரிந்தார்கள். வந்தது மட்டுமல்ல, அவர்களுடைய கன்னி தெய்வத்தை எடுத்து தர வேண்டும் என்று கூறினார்கள். அப்படி கூறும் பொழுது அவர்களுடைய சுய சம்பாத்தியத்தை பற்றியும் கூறினார்கள். வருமானங்கள் மிகவும் கம்மியான ஒரு குடும்பம், தேவைக்கு அதிகமாக பணங்கள் தேவை, ஆனால் வருமானம் மிகவும் குறைவு. கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடுவதற்கு கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு இருப்பதையும் என்னிடத்திலே கூறினார்கள். நானும் அதற்கு உடனடியாக 5000 10,000 குறைஞ்சாலும் பரவாயில்லைங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் பிறகு எனக்கு திருப்பி கொடுங்க என்று கூறிவிட்டு அவர்களுக்கு வழிகாட்டினேன். வழிகாட்டும் பொழுது அவர்களுடைய கஷ்ட சூழ்நிலைகளை எல்லாம் நன்கு அறிந்தேன். கூறினார்கள். முதல் பையனை நினைத்து கவலைப்பட்டார்கள், 2வது பையனை நினைத்து கவலைப்பட்டார்கள், 3வது பையனை நினைத்து கவலைப்பட்டார்கள். பெண் பிள்ளைகளெல்லாம் இருக்கிறது, நிறைய தேவைகள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி கவலைப்பட்டார்கள். ஆனால் எது எப்படியோ, எவ்வளவு ரூபாய் செலவழிந்தாலும் சரி, என் கன்னி தெய்வங்களுக்காக கடன் பெற்றாவது நான் அவர்களை உள்ளே எடுப்பேன் என்று கூறினார்கள். நீங்கள் வெளியே கடன் பட வேண்டிய அவசியமல்ல, என்னால் என்றதை தந்து உதவுகிறேன் என்று நான் கூறியதால் எல்லாருக்கும் செய்ய முடியுமான அது ரொம்ப கஷ்டம், அவர்களுக்கு செய்தேன். இன்று அவர்கள் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நேற்று இல்லை முந்தானத்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் ஒரு கன்னி தெய்வத்தின் பிள்ளை இடத்திலே பேசி கொண்டிருந்தேன். சோமனூர் என்ற ஊரிலிருந்து என்னை பார்க்க பொள்ளாச்சிக்கு வருகை தந்திருந்தார்கள். வருகை தந்த இடத்தில் அவர்களிடமிருந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது, எப்பொழுதுமே கன்னி தெய்வத்தை பற்றி பேசும் பொழுது எந்த ஃபோன் வந்தாலும் எடுக்க மாட்டேன். ஆனால் என்னவோ தெரியவில்லை, இவர்களுடைய ஃபோன் வரும்பொழுது எடுத்து பேசு என்று மனம் சொன்னது. நானும் ஸ்பீக்கர் ஃபோன் போட்டு பேசினேன். எதிரே கன்னி தெய்வத்தை பற்றி பேச ஒரு குழந்தை வந்து உட்கார்ந்திருக்கிறார். இங்கே கன்னி தெய்வத்தை பற்றி ஸ்பீக்கர் ஃபோனில் ஒரு குழந்தை பேசி கொண்டிருக்கிறது. கேட்டவருக்கு புரிந்திருக்கும் எத்தனை அதிசயங்கள் என்று. அந்த அளவிற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு அவர்கள் இருந்த சூழ்நிலை வேறு, இன்று இருக்கும் சூழ்நிலை வேறு. இன்று அவர்கள் நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு தோன்றியது, இவர்கள் ஒரு சொத்து வாங்கலாமே, வாங்கச் சொல்லலாமே என்று. ஆனால் நான் நினைத்து முடிக்கும் தருவாயில் அவர்கள் கூறுகிறார்கள், ஐயா, கன்னி தெய்வத்தை வழிபட்டதனால், உங்கள் வழிகாட்டுதலின்படி வழிபட்டதனால், தினமும் காலையில் என் பிள்ளைகள் முதலில் அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு பின்பு ரூபனிசா லைசால் அத்தைகளை வணங்கிவிட்டு உங்களையும் நினைத்துத்தான் தொழில் செய்ய கிளம்புகிறார்கள். மூத்த பையன் எனக்கு அன்பான பிள்ளையாக மாறிவிட்டான். 2வது பையன் ஊரை விட்டு ஓடிய பிள்ளை மீண்டும் வீட்டிற்கு வந்துவிட்டான். 3வது பையனும் முறைப்படி வருமானத்திற்கு அனைத்தும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இன்று எந்த குறையும் இல்லை. இன்னொரு விஷயம் நீங்கள் எனக்கு செய்து தர வேண்டும் என்று கேட்டார்கள். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அம்மா, நான் என்னால் இயன்ற அளவுக்கு உங்களுக்கு செய்து தர காத்திருக்கிறேன் என்று கூறும் பொழுது, என் வீட்டிற்கு நீங்கள் 2 கன்னி தெய்வத்தை எடுத்து தந்தீர்கள், அருமையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வணங்கி கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். நீங்கள் வணங்கி கொண்டிருப்பதனால்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உறுதியாக சொல்கிறேன். அப்பொழுது என் உடன் பிறந்த சகோதரியையும் எனக்கு எடுத்து தாருங்களேன் என்று கூறினார்கள். வச்சாங்க பாருங்கள் ஒரு ஆப்பு. அதையும் சொல்லிவிட்டு ₹1,00,000 செலவழிந்தாலும் பரவாயில்லை, அந்த என் சகோதரியை நான் மனதார எடுத்து அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை! ₹1,00,000 செலவழிந்தாலும் பரவாயில்லை என்று கூறினார்கள். ஒரு மாதிரிப்பட்டவன் என்ன செய்வான், சரிம்மா ரூபாயை ரெடி பண்ணுமா, உடனே எடுத்துருவோம்மான்னு சொல்லுவான், எடுத்தும் கொடுப்பான், வருமானத்தையும் பார்ப்பான், போயிட்டுருப்பான். ஆனால் நாம் அப்படி அல்ல, வழி தவறி போக மாட்டோம். ஒரு கன்னி தெய்வத்தை எடுக்க வேண்டுமென்றால் அந்த குடும்பத்தில் உள்ள ஆண் வாரிசுகள் எடுக்க வேண்டும். ஆண் வாரிசுகள் இல்லாத பட்சத்தில் பெண் வாரிசுகள் எடுக்கலாம். பெண் வாரிசுகள் எடுப்பதற்கு முழு ரைட்ஸ் இருக்கிறது. ஒருவேளை அந்த கன்னி தெய்வத்தின் சகோதரர்களோ இல்லை அண்ணன் பிள்ளைகளோ தம்பி பிள்ளைகளோ அந்த தெய்வத்தை எடுத்து வழிபட வேண்டும் என்று நினைத்து விட்டால் நான் செய்வது மிகப்பெரிய தவறாகிவிடும். ஆகவே அவர்களிடத்திலே சொன்னேன், அன்பு சகோதரியே, உன்னுடைய சகோதரன் அண்ணன் தம்பிகளிடத்தில் போய் சொல்லுங்கள், கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடுங்கள், நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள், வளமாக இருப்பீர்கள் என்று கூறுங்கள் என்று கூறினேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் பேசி பார்த்து விட்டேன், பயனில்ல, உனக்கு தேவைன்னா எடுத்து வச்சு கும்பிடு, எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் இறந்து போன பேய்களை எல்லாம் வணங்க தயாராக இல்லை என்று கூறியதாக கூறினார்கள். மிகவும் வேதனை அடைந்தேன். முதலில் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னேன், 1 வருடம் காத்திருங்கள், அந்த கன்னி தெய்வம் என்ன செய்கிறது என்று பார்த்துவிட்டு தேவைப்பட்டால் உங்கள் வீட்டில் அதை எடுத்து விடுவோம் என்று கூறினேன். ஆனாலும் கூட உன் சகோதரர்களிடத்திலே கேட்டுவிடு, உன் அண்ணன் தம்பிகளிடத்திலே கேட்டுவிடு, அவர்கள் வேண்டாம் என்று உதறி தள்ளினால் அந்த தெய்வத்தை நாம் கீழே விழுந்து சிதறாமல் பக்குவமாக பெற்று அந்த தெய்வத்தை நாம் வணங்குவோம் என்று கூறினேன். அன்பு பிள்ளைகளே, ஆம், ஒரு கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட வேண்டுமென்றால் அது அந்த வீட்டின் ஆண் பிள்ளைகள், ஆண் வாரிசுகள் தான் எடுத்து வழிபட வேண்டும் என்பதுதான் நீதி. ஆனால் அயோக்கியத்தனமாக எதுக்கு இதை போட்டு நம்ம கும்பிடணும்னு சொல்லி உதாசீனப்படுத்தும் அந்த உறவுகளுக்கு அந்த தெய்வத்தின் அருமையும் அந்த தெய்வத்தின் பாக்கியமும் அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதமும் கிடைக்க வாய்ப்பே இல்லை.
ஆகவே அப்படிப்பட்ட தெய்வங்களை இப்படிப்பட்ட சகோதரிகள் பெண் பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேட்டால் நிச்சயமாக எடுத்து வணங்கலாம். இது 100% அந்த கன்னி தெய்வங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அட போங்கடா, என் அருமை உங்களுக்கு தெரியவில்லை, என் அருமை தெரிந்த என் பிள்ளைகளிடத்திலே நான் செல்கிறேன், நீ வருவாய் ஒரு நாள் என்னிடம் அண்டியிட்டு, அன்று உன்னை வாழ வைக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்று கொண்டே இருப்பார்கள். ஆகவே அன்பு பிள்ளைகளே, இந்த பதிவை பார்த்த பிறகு உங்கள் வீட்டில் ஆண்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை எடுத்து வழிபடச் சொல்லுங்கள். அவர்கள் எடுத்து வழிபடாத பட்சத்தில் உதாசீனப்படுத்தி சத்தியம் செய்து எனக்கு சத்தியமாக அந்த கன்னி வேண்டாம் என்று கூறினால் உங்கள் இல்லத்தில் அந்த கன்னி தெய்வத்தை எடுத்து தர என்னால் இயலும். அவர்களும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இங்கு பேசுகிறேன். அன்பு பிள்ளைகளே, நம்பிக்கை உள்ள எந்த பிள்ளையும் கன்னி தெய்வத்திடம் தோத்ததே கிடையாது. நம்பி பிடியுங்கள், கன்னி தெய்வம் உங்களை வாழ வைத்தே தீர்வார்கள். உங்கள் எப்படி இந்த உலகமே அழிகிற வரைக்கும் உங்கள் கூட தாங்கம்மா இருப்பாங்க. நம்பிக்கை உள்ள பிள்ளைகளை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்கம்மா. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிறேன். அப்பா, உங்கள் குரல் கேட்டாலே போதும் அப்பா, மனதில் எவ்வளவோ கவலை இருந்தாலும் சரியாகிவிடும் அப்பா. உங்கள் வீடியோ எப்போ வரும் என்று காத்து இருக்கிறேன் அப்பா. தினந்தோறும் அப்பா கன்னி தெய்வம் துணையப்பா, தினந்தோறும் நீங்கள் பதிவு போடுங்கள் அப்பா என்று கூறியிருக்கிறார்கள். ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்கள், எவ்வளவு கனிவு, எவ்வளவு ஒரு எப்படி சொல்கிறது, வெளிச்சமான பிரகாசமான வார்த்தைகள். அப்படியே உள்ளம் உருகுதையா அப்படின்னு சொல்லலாம். உன் குரலிலும் உன் எழுத்திலும் என் உள்ளம் உருகுதையா என்று கூறுகிறேன். அன்பு பிள்ளை நாகராஜ் அவர்களே, மீண்டும் அடுத்த ஒரு கேள்வியை வாசித்து பதிலளிப்போம். ஐயா, நான் இப்போதுதான் முதலாக கும்பிடப் போகிறேன், எப்படி கும்பிட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஐயா, நீங்கள் முதலாக கும்பிடுங்கள், தவறே இல்லை. நீங்கள் முதலாக கும்பிடும் பொழுது முறையாக எடுத்து வணங்குகிறீர்களா இல்லை சாதாரணமாக வணங்குகிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. எப்படி வணங்கினாலும் உண்மையாக உள் மனதோடு அந்த தெய்வத்தை உருகி நினைத்து வழிபட்டு வாருங்கள். அதெல்லாம் விட முதல்ல 1வது பதிவிலிருந்து இன்றைய பதிவு வரைக்கும் அனைத்து பதிவுகளையும் முதலில் கேளுங்கள். தெய்வத்தை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று உங்களுக்கு தானாகவே தெரிந்துவிடும். மகிழ்ச்சி. நேரம் சரியாக விடியற்காலை 3:39 இந்த பதிவை ரெடி பண்ணும் பொழுது. சரி, இந்த நேரத்திலும் இந்த அளவிற்கு நம்மை பேச வைத்து அழகு பார்க்கும் அந்த கன்னி தெய்வங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை கூறுகிறேன். அன்பு பிள்ளைகளை, குரல் கால நேரம் இருக்கிறது. ஒரு குரல் ஒலிப்பதற்கு நேரம் தவறி பேசினால் உடனே தொண்டை கட்டிவிடும், இல்லையெனில் அந்த பேச்சு வராது. ஆனால் எந்தவித ஒரு பிதட்டலும் இல்லாமல் ஒரு திணறலும் இல்லாமல் நமக்கு பேச்சு வருகிறது என்றால் 100% தெய்வத்தின் அனுகிரகம் அடியேனுக்கு இருக்கிறது என்பதை நான் நன்கு அறிகிறேன். இப்படிப்பட்ட நேரங்களில்தான் தெய்வத்தின் அருமையும் நமக்கு புரிய வரும். எத்தனை உறவுகளை தந்திருக்கிறார்கள், அந்த உறவுகளையெல்லாம் வாழ வைப்பதற்குத்தானே இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளை, ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு முக்கியமான பதிவு. போரடித்து பதிவை கடந்து சென்று விடாதீர்கள். போரடித்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய புயலே அடிக்கும். அந்த புயல் அடிக்கும் பொழுது அந்த கன்னி தெய்வத்திற்கு போரடித்து விடக்கூடாது உன்னை காப்பாற்றுவதற்கு. ஆகவே அன்பு பிள்ளைகளே, இந்த பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கான பதிவுகள் தான், நமக்கான பதிவுகள் தான். இங்கு தனிநபருக்கான பதிவென்று எதுவுமே கிடையாது. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் உள்ள பதிவைத்தான் இங்கே பதிவாக பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே அன்பு பிள்ளைகளே, அருமையான இந்த காலை நேரத்திலே மணி 3:40 இந்த நேரத்திலே நான் இந்த அளவிற்கு கன்னி தெய்வத்திற்காக பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால், இந்த தெய்வங்களையெல்லாம் வழிபட்டு இந்த குடும்பங்களெல்லாம் வாழ வேண்டும், இந்த குடும்பங்களெல்லாம் வாழ்ந்து இந்த கன்னி தெய்வங்களுக்கெல்லாம் சாட்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இங்கே உழைத்து கொண்டிருக்கிறேன். நீ சாட்சியாக இருக்கிறாயோ இல்லையோ சாய்ந்து விடக்கூடாது, நீ சாட்சியாக இருக்கிறாயோ இல்லையோ மாய்த்து விடக்கூடாது. இந்த உலகத்திலே பெயரோடும் புகழோடும் நீண்ட ஆயுசோடும் செல்வத்தோடும் அனைத்து புகழையும் பெற்று 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த அடியனுடைய ஆசை. அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு பதிவுகளும் மிக முக்கியமானது. தயவு கூர்ந்து அசால்ட்டாக கடந்து விட வேண்டாம் என்று மீண்டும் கூறி, இங்கே புதிதாக பயணம் செய்யக்கூடிய குழந்தைகளெல்லாம் 1வது பதிவிலிருந்து முழுமையாக கேளுங்கள். என்னடா இவன் 1வது பதிவு என்று கூறுகிறானே என்று நினைத்து விட வேண்டாம். ஏனென்றால் ஒரு பள்ளி பருவத்திலே பாடம் படிக்கச் சென்றாலும் நீங்கள் இப்பொழுது FreeKG, LKG, UKG என்று அப்படி வந்தால்தான் படிப்பு ஏறும். அதே போன்று தான் இதுவும். இது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. படிப்பு என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு. கல்வி இருந்தாலும் இல்லை என்றாலும் ஆன்மீகம் பெற்றவன் அனைத்தையும் கடந்து வருவான். வெற்றி அவனுக்கு உறுதுணையாக அந்த தெய்வம் இருந்து வெற்றி மேல் வெற்றியை வழங்கி கொண்டே இருப்பார்கள். ஆகவே கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டும், வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் அனைத்து பதிவுகளையும் கேளுங்கள்.
ஒன்றன் பின் ஒன்றாக கேளுங்கள். நேரடியாக டைரெக்டாக 385வது பதிவு மட்டும் கேட்டுட்டு நான் பதிவை கேட்டுட்டேன் ஏன்னு சொல்லிடாதுங்க. அனைத்தையும் கேட்டால் உங்கள் அனைவருக்கும் அனைத்தும் அங்கே தெரிய வரும் என்பதனால்தான் அதை கூறுகிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஒரு கேள்விக்கு பதிலளிப்போம். ஆக்சிடெண்ட் ஆகி 17 வயதில் இறந்துட்டான் என் குழந்தனார், சின்ன மாமியார் பையன், அவனை நான் வணங்கலாமா என்று கேட்டிருக்கிறார்கள். என்னிடத்தில் நீங்கள் இதை கேட்டால் வணங்க வேண்டாம் என்று தான் கூறுவேன். ஏன்னா அவர்கள் கன்னி தெய்வம் கிடையாது. அது மட்டுமல்ல, துள்ள துடிக்க இடைச்சாக்காலத்தில் இறந்தவர்களை நீங்கள் வழிபடும் பொழுது அது வீண் பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கிவிடும். ஆகவே அதுக்காக இங்கே வழிபட்டுட்டு இருக்கவங்க உடனே இங்கே டென்ஷன் ஆகிடாதுங்க. நான் நல்லதை சொல்லித்தரேன். ஒருவேளை நீங்கள் அப்படி வழிபட்டே ஆக வேண்டும் என்று நினைத்தால் அவர் இறந்த தேதியில் மட்டும் அவரை நினைத்து வழிபடுங்கள். அதுவே சிறப்பு. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்வோம். அண்ணா, எனக்கு 2 கேள்விகள் இருக்கிறதண்ணா. முதலாவதாக, கன்னி தெய்வத்திற்கு உலக தெய்வம் காவல் இருக்குமா? அண்ணா, 2வது கேள்வி, கன்னி தெய்வம் இதுவரையிலும் யார் மேலேயும் வரவில்லை என்றால் வர வைக்க உலக தெய்வத்தால் முடியுமா அண்ணா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். பயங்கரமான கேள்வி. அண்ணா, எனக்கு 2 கேள்விகள் இருக்கிறதண்ணா. முதலாவதாக, கன்னி தெய்வத்திற்கு உலக தெய்வம் காவல் இருக்குமா என்று கேட்டிருக்கிறார்கள். இதற்கு நான் எப்பொழுதோ பதிலளித்தது போன்று தெரிகிறதே. பதிலளித்திருக்கிறேனா என்று நீங்கள் தெரிந்துவிட்டு பதிலளிக்கவில்லை என்றால் என்னிடத்தில் கூறுங்கள். நிச்சயமாக இதற்கு நான் பதிலளிக்கிறேன். அதே நபர் மீண்டும் எழுதி அனுப்பியிருக்கிறார். நான் எதற்காக கேட்கிறேன் என்றால், தசரா திருவிழாவின் போது முத்தாரம்மன் வேடமிட்டு வருடந்தோறும் 10ஆம் திருவிழா அன்று கோவிலில் இருந்து வரும் சாமிக்கு பூமாலை போடுவது வழக்கம் என் வீட்டில். அப்போது முத்தாரம்மன் சாமி என் வீட்டில் நான் இங்கு கண்ணியின் அனுமதியோடு வந்திருக்கிறேன், அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, நான் அவங்களுக்கு காவல் இருப்பேன் என்று இன்னும் யாரு மேலேயும் வரலை, நான் வரவேற்பேன் என்றும் சொன்னார்கள். அண்ணா, வேடமணிந்து வந்த யாருக்கும் கன்னி தெய்வத்தை எடுத்தது தெரியாது அண்ணா, அதனால்தான் இந்த கேள்வியை கேட்டேன் என்று கேட்டிருக்கிறீர்கள். எனக்கு ஒரு விஷயம் நன்கு தெரியணும். இதுக்கு நான் எப்பவுமோ பதில் சொன்ன மாதிரி இருக்குது. ஒருவேளை நான் பதில் சொல்லவில்லை என்றால் நீங்கள் மறுபடியும் இதே கேள்வியை எனக்கு ஞாபகப்படுத்துங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு இதற்கு பதில் தர காத்திருக்கிறேன். நன்றி. அடுத்ததாக ஒரு கேள்வி. அப்பா, கன்னி தெய்வம் துணை பதிவு இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம்ப்பா. பரவாயில்ல, நீங்கள் சென்னைக்கு போயிருந்தாலுமே சரி, நம்ம கன்னி தெய்வ உறவுகளுக்காக நீங்கள் பதிவு ரெடி பண்ணி போட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி அம்மா. அன்றைய பதிவு பேசும் பொழுது சென்னையில் இருந்திருப்பேன், இப்பொழுது பேசும் பொழுதும் பொள்ளாச்சியில் இருக்கிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். கன்னி தெய்வம் துணைப்பா, அத்தைகளோட கோயிலில் பிரசாதம் வழங்குறது பார்க்க ரொம்ப 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 மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. அப்படியே புல்லரிக்குது. ஆடி திருவிழாவை பார்த்தப்பையும் புல்லரிக்குது. அப்படியே இதை பார்க்கும்போதும் அப்படியே புல்லரிக்குதுப்பா. ரொம்ப சந்தோஷம். அது பார்த்தாலே அது ஒரு மனசுக்கு ரொம்ப 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 அப்படியே சந்தோஷமா இருக்கு. அந்த நிகழ்வெல்லாம் பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. கன்னி தெய்வம் துணைப்பா, எங்களுக்காக இதெல்லாம் நீங்க யூடியூப்ல போட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை பார்க்கறதுக்கு நேர்ல பார்க்கலைன்னாலும் அதனால அதை பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கன்னி தெய்வமே துணைப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. மகிழ்ச்சி அம்மா. இந்த ஆடியோவில் ஏதோ ஒரு குழப்பம் வந்துட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இடையில பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஆடியோ கட் ஆகிடுச்சு. நான் இதுக்கு முன்னே கிட்டத்தட்ட ஒரு 19 நிமிஷம் பேசியிருந்தேன். அது வருதான்னு தெரில. வரலன்னா அது விதிவசம். அதே ஆடியோவை திரும்ப என்னால் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொழுது அந்த கேள்விகளை எல்லாம் அழித்து விடுவேன். ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல அழிச்சிருவேன். அதே போன்று இதையும் அழித்து விட்டது தான் எனக்கு தோணுது. ஆடியோ கேட்கவில்லை என்றாலும் என்ன செய்வது, இதுவும் தெய்வத்தின் திருவிளையாடல் என்று விட்டுவிட வேண்டியதான். பார்க்கலாம் முழு ஆடியோவும் வருகிறதா என்று. வரவில்லை என்றாலும் என்ன செய்ய, என்ன சொல்லன்னு தெரியல, உளர ஆரம்பிச்சிட்டேன். நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த ஆடியோவில் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்தே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வத்தின் துணையோடு இங்கு வாழக்கூடிய அனைத்து பிள்ளைகளும், கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் இந்த வாழ்வில் எல்லா நலமும் பெற்று வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று கன்னி தெய்வத்திடம் விரும்பி வேண்டிக் கொள்கிறேன். அன்பு பிள்ளைகளே, அனைத்து பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.
கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை.